சாந்தி 14/8/2026 வெள்ளிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, தினம்தோறும் ஆத்மாவாகி நான் எவ்வளோ சுத்தமாக மாறியிருக்கின்றேன் என்று தன்னைத்தான் கேளுங்கள். எவ்வளோ சுத்தமாக மாறுகின்றோமோ அவ்வளோ குஷி இருக்கும். சேவை செய்வதற்கான ஊக்கம் வரும். ஆத்ம உணர்வு இருக்க வேண்டும். உடலில் சிறிது கூட பற்று இருக்கக்கூடாது. கவலையிலிருந்து விடுபட்டு ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள். இந்த உயர்ந்த முயற்சியை வைரம் போன்று மாற்றிவிடும். ஒருவேளை தேக உணர்வு இருக்கின்றதென்றால் உங்களுடைய மனநிலை பக்குவமற்றதாக காயாகவே இருக்கும். பாபாவிடமிருந்து தூர விலகி இருப்பார்கள். நீங்கள் இந்த உடலை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உடலில் இருந்து கொண்டுதான் கர்மாதித் நிலை அடைய வேண்டும். யாருக்கு யோக பலத்தினால் பாவங்கள் நீங்குகின்றதோ அவர்கள் மகிழ்ச்சியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். தனது நிலையை குழந்தைகளாகிய நீங்களே புரிந்து கொள்ள முடியும். நிலை நன்றாக, மனநிலை நன்றாக இருக்கும்போது சேவையின் ஆர்வம் மிகவும் நன்றாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாகி கொண்டே போகிறீர்களோ அவ்வளோ மற்றவர்களையும் சுத்தமாக மற்றும் யோகியாக மாற்றுவதற்குண்டான ஊக்கம் வரும். எவ்வளவு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்கும். தனக்கு உடலின் மீது எந்த பற்றும் இல்லையா என்று பார்த்து கொள்ள வேண்டும். தேக உணர்வு இருக்கின்றதென்றால் காயாகவே இருக்கின்றீர்கள். பாபாவை விட்டு மிக தொலைவில் இருக்கின்றோம் என புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளே, இப்போது வைரம் போல் மாற வேண்டும். இச்சமயம் ஒருவர் கூட கர்மாதித் நிலை அடைய முடியாது. நோய் போன்றவைகள் ஏற்படுகின்றது என்றால் அதற்கு கர்ம வினை என்று கூறப்படுகின்றது. உலகிற்கே அதிபதியாகின்றோம் என்றால் சாதாரண விஷயமா என்ன? ராஜாவுக்கு பிரஜைகளை பற்றிய கவலை இருக்கின்றது. ஆகவே போர்க்கருவிகளை வைத்திருக்கிறார்கள். சத்தியத்தில் போர் போன்ற விஷயம் எதுவுமே இருக்காது. அங்கே பயப்படுவதற்கான விஷயம் எதுவுமே இல்லை. வரி போன்ற விஷயம் கூட கிடையாது. இந்த உடலை பற்றிய கவலை இங்கேதான் இருக்கின்றது. பாபாவை நினைவு செய்தால் நீங்கள் மிகவும் உறுதியாக இருக்கலாம். எவ்வளோ பாபாவை நினைப்பதற்கு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளோ நன்மை நடக்கும். கடைசி வரை பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். இது இறுதி சரீரம். இதில்தான் இருந்துதான் முயற்சி செய்து கர்மாதித் நிலை அடைய வேண்டும். பாபாவின் நினைவினால் தான் நீங்கள் உயர்ந்திலும் உயர்ந்த பதவி பெறுகிறீர்கள். நாம் எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கின்றோம், எவ்வளவு கவலையில் இருக்கின்றோம் என்று தன்னைத்தான் பாருங்கள். ஏழைகளுக்கு இன்னும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பணக்காரர்களுக்கு பணத்தின் கவலை இருக்கின்றது. நீங்கள் பாபாவின் உதவியாளர்கள் ஆவீர்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் பாபாவின் காரியத்திற்கு உதவி செய்ய வேண்டும். யார் கர்மாதித் நிலை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். யார் முதலில் தான் மகிழ்ச்சியில் இருப்பாரோ அவரே பிறரையும் மகிழ்ச்சியில் கொண்டு வருவார்கள். உள்ளே ஏதாவது தீயவை இருந்தால் மனதை அரித்து கொண்டே இருக்கும். 5 விகாரங்கள் என்ற பூதங்கள் தனக்குள் இருக்க விடக்கூடாது. அவைகளை விரட்டிவிட வேண்டும். எவ்வளவு நரகவாசிகளை சொர்க்கவாசியாக மாற்றும் சேவை செய்திருக்கின்றோம் என தன்னையே பார்த்து கொள்ள வேண்டும். பாபாவுக்கு சமமாக அகங்காரியாக ஆக வேண்டும். இந்த ஷரீரத்தை பராமரித்து கொண்டே சிவ பாபாவையும் நினைக்க வேண்டும். ஆன்மீக சேவையில் பாபாவுக்கு உதவியாளர்கள் ஆக வேண்டும். உள்ளுக்குள் எந்த ஒரு பூதமும் இருக்கவிடக்கூடாது. ஒருபோதும் யார் மீதும் கோபப்படக்கூடாது. அனைவரிடமும் மிகவும் அன்போடு நடக்க வேண்டும். தாய் தந்தை பின்பற்றி சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர் ஆக வேண்டும். சுயநலம் என்ற வார்த்தையின் பொருள் அறிந்து சதா ஏக்ரஸ் நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய சகஜ முயற்சியாளர் ஆகுக. இன்றைய நாட்களில் ஒருவருக்கொருவர் பற்றுதலுடன் இருப்பது அன்பினால் அல்ல, சுய நலத்தினால் இருக்கின்றார்கள். சுயநலத்தின் காரணத்தினால் பற்று இருக்கின்றது. மேலும் பற்றுதலின் காரணத்தினால் விடுபட்டவர்களாக இருக்க முடியவில்லை.
ஆகையால் சுயநலம் என்ற வார்த்தையின் பொருளில் நிலைத்து விடுங்கள். அதாவது முதலில் சுயத்தின், ஆத்மாவின் என்று உணர்ந்து தேகம் என்ற ரதத்தை ஸ்வாகா செய்யுங்கள். இந்த சுயநலம் நீங்கிவிட்டால் விடுபட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். இந்த ஒரு வார்த்தையின் பொருள் அறிவதன் மூலம் சதா ஒருவரின் மற்றும் ஏக்ரஸாக ஆகிவிடுவீர்கள். இதுவே சகஜ முயற்சி ஆகும். சுயம் என்றால் ஆத்மா. ஆத்மா நலமாக இருக்க வேண்டுமென்றால் நாம் இந்த தேகத்தை ஸ்வாகா செய்ய வேண்டும். பரிஸ்தா ரூபத்தில் இருப்பதன் மூலம் எந்தொரு தடையும் தனது தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. சம்பூர்ண தூய்மை என்பது பிராமணர்களாகிய உங்களது அலங்காரமாகும். சதா அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தி, அதாவது சதா தூய்மை சுரூபத்தில் நிலைத்திருந்து எல்லையற்ற மேடையில் ஹீரோ நடிப்பு நடிக்க வேண்டும். சதா பிரம்மச்சாரி அல்லது சங்கல்பத்தில் கூட எந்த அசுத்த விருத்தியும் சஞ்சலம் ஆக்க விடாதீர்கள். விருத்தியின் சஞ்சலமும் ரிஜிஸ்டரை கரையாக்கிவிடும். ஆகையால் விருத்தியில் கூட சதா பிரம்மச்சாரியாக ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.